ராஜேஷ். நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒக்கிம்துறை பார்க்கும் பள்ளியிலிருந்து நான் வருகின்றேன். இன்று ரோட்டரி கிளப் மூலம் புற்றுநோய் விழிப்புணர்வு பற்றி பல இடங்களில் பள்ளி மாணவர்களிடையே போட்டிகள் வைத்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்து எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கின்றது. அதற்கு தொண்டுள்ளம் கொண்ட ரோட்டரி கிளப் நிறுவனத்திற்கு அனைத்து மாணவ மாணவர்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தினை தெரிவிக்கும் இந்த சமயத்தில் அனைவருக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒன்று கூறுகின்றேன். கேன்சர் வந்தால் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் கண்டுபிடித்து சரியான முறையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும். இதற்கு நானே முன்மாதிரியாக இருக்கின்றேன். எனக்கு கேன்சர் வந்துள்ளது, இப்போது சரியாகிவிட்டது. நன்றி. வணக்கம். இந்த எப்போவுமே சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நோய் தடுப்பது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் வெல்னஸ், தட் இஸ் உடல் நலம் நல்லா பேணி காக்கிறது, அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த வகையில் தான் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் எப்போவுமே எப்படி போலியோ ஒழிப்பதற்கு ரோட்டரி கிளப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்களோ, ஆல் அபவுட் கேன்சர் எக்ஸிபிஷன் இந்த பர்டிகுலர்லி சில்ட்ரன் லெவல்லையே அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணி அனைத்து வகையான கேன்சர்லையும் இப்போது பர்டிகுலர்லி தி அட்வான்ஸ்மெண்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாத்தோட மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி புற்றுநோயினால் வரக்கூடியது இருந்தால் கூட பல வகையான புற்றுநோய்களுக்கு ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சோம்னாக்க ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சிலது ஜெனட்டிக்கோ இல்லையா அந்த மற்ற மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின்படி டொபாக்கோ சாப்பிட்றதா அந்த மாதிரி உள்ள தடுப்பது. அது இப்போ எல்லாத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நமக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கு இப்போது செர்விக்கல் கேன்சர் தடுப்பதற்கு தடுப்பூசி வந்துள்ளது. எப்படி போலியோ தடுப்பூசிக்கு முதல்ல ரோட்டரியோட நிறைய உதவி பெற்றதோ, அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பிக்கு 99-2000 அவங்க இப்போ யூனிவர்சல் ப்ரோக்ராம் வந்திருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏற்கனவே இந்த தடுப்பூசிகள் பரிசார் முறையில் நம்ம பண்ணிட்டு இருந்தால் கூட இவங்களும் இந்த சில்ட்ரனுக்கு பர்டிகுலர் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி போடுவதற்கும் ஊக்கமாக அளிக்கிறாங்க. மோர் தென் எனிதிங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பல வகையான உணவாக இருக்கட்டும் இல்லையா, நம்மளோட எதை தடுக்கிறதும் அந்த ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும் குட்கா இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பேன் பண்ணால் கூட அதை பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வேணும். அந்த வகையில் தான் தொண்டு நிறுவனங்களுக்கு குறிப்பாக ரோட்டேரியன்ஸ் போன்றவர்கள் இளைஞர்களோட இணைந்து பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The program which means all about cancer. It is a very basic understanding of what cancer is, and it is by the school children for the children. So a number of 82 schools have participated this year from around Chennai. They themselves have put up the stalls, the information, and what cancer is about. They have chosen the particular topic of cancer, and have identified what they need to understand and learn. 3 things I'm going to say that is really important. 1, cancer, what information is the key to getting the right diagnosis and making the right choice. 2, cancer is not contagious. 3, cancer is preventable when caught early. Those are my message. வணக்கம். நான் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடகி. இங்கே இந்த ஏபிசி அப்படின்றது ஆல் அபவுட் கேன்சர் அப்படின்னு இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது இப்போ ரொம்ப தேவையானது. ஏன்னா கேன்சர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பீதி, ஒரு பயம் அப்படின்றது தான் முதல்ல மேலோங்கி நிற்கிறது. ஆனால் கேன்சர் அப்படின்றத பற்றி பல விஷயங்கள் தெரியாதது பள்ளி மாணவர்கள் அந்த ஸ்டேஜ்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அதோட காரணங்கள் என்ன, அது வந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி 2-3 விஷயங்கள் கேன்சரை பற்றின தப்பான நோக்கங்கள் இன்ஃபர்மேஷன் நம்மிடையே இருக்குது. ஸோ கேன்சர் அப்படின்றது அவ்வளோ ஒரு பயப்படுற ஒரு விஷயம் இல்லை. அதை சரியான விதத்தில் அணுகினால் அதை அவாய்டும் பண்ணலாம், வந்தாலும் அது சரியும் செய்யலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபைட் அகெயின்ஸ்ட் கேன்சர். இவங்களுடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு
நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் நிச்சயமாக தேவை அண்ட் பாராட்டுதல்கள். சென்னையில் இருக்கிற ரோட்டரி மாவட்டம் 32, 34 20க்கும் மேற்பட்ட ரோட்டரி சங்கங்கள் இன்று இணைந்து இன்று கேன்ஸ்டாப் நிறுவனத்தோடு இந்த சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை கேன்சரை பற்றி உருவாக்குறதுலையும் அந்த கேன்சர் வந்த பிறகு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டுகளை பற்றியும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையிலே இந்த எக்ஸிபிஷன் நடக்கிறதுனால நாங்கள் ரோட்டரி சங்கங்கள் அனைவரும் நாங்கள் 20-25 கிளப்புக்கு மேலே இன்றைக்கி ஜாயின் பண்ணி இவங்களோட இந்த வருங்காலத்தினுடைய இந்திய நாட்டினுடைய வருங்கால சந்ததியினருக்கு தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்று நாங்கள் இருக்கின்றோம். மற்றபடி ரோட்டரி சங்கங்கள் 7 விதமான முக்கியமான சமுதாய பிரச்சனைகளை அணுகுகிறது. அதில் ஒன்று தான் நோய் தீர்ப்பதற்கும் நோய் வராமல் பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய நடவடிக்கைகள். அதனுடைய பங்காக இது இருப்பதினால் ரோட்டரி சங்கங்கள் மிகவும் ஆர்வத்தோடு வருடாந்திரமாக இதோடு சேர்ந்து செய்கிறார்கள். அது இந்த வருடம் இந்த ரோட்டரி சங்கங்கள் கேன்ஸ்டாப்போடு இணைந்து நடத்துறதுக்காக வாய்ப்பு கொடுத்தமைக்கு கேன்ஸ்டாப் நிறுவனத்திற்கும் டாக்டர் விஜயபாரதிக்கும் மிக்க நன்றி. ரோட்டரி கவர்னர் இந்த கேன்ஸ்டாப் வந்து 26 வருஷமாக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அலாங் வித் ரோட்டரியும் சேர்ந்து இப்போ பண்ணின்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு அது எப்படி அதை காப்பாற்ற முடியும், அது எப்படி அதை இது பண்ண முடியும்னு அவங்க டோட்டல் ஒரு அவேர்னஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டால் போட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் கூட போய் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஓப்பனாக ஃப்ராங்காக பேசுகிறாங்க. விச் வாஸ் அ மித். இல்லைன்னா எப்படி பேசுறது, இந்த கேன்சர் பற்றி எப்படி பேசுறது, பிரஸ்ட் கேன்சர் பற்றி எப்படி பேசணும் எல்லாம் நம்ம யோசிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த கேன்ஸ்டாப்போ ரோட்டரி அது எடுத்துகிட்டு வந்துருக்கு. இது பண்ணுறதுனால கேன்சர் வந்து அவாய்டபிள், ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் வந்துட்டு அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒன்று அவேர்னஸ் ப்ரோக்ராம் நல்லபடியாக போயின்னு. அது மட்டும் இல்லாமல் ரோட்டரி கூட வந்துட்டு இப்போ சர்விக்கல் கேன்சருக்கு ஒரு வேக்சின் ஒரு பெரிய ப்ரோக்ராமாக நடத்துறதுக்கு யோசிச்சுன்னு இருக்காங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ இஸ் பிளானிங் டு கம் அவுட் வித் வேக்சின் ஃபார் சர்விக்கல் கேன்சர். ஸோ the கேன்சர் வந்துட்டு இயர்லி டிடெக்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் அ வெரி குட் திங் விச் கேன் பி அவாய்டட். தட்ஸ் வாட் ரோட்டரி இஸ் டூயிங் அலாங் வித் கேன்சர். தேங்க்யூ. என்னோட பேர் செல்லா கிருஷ்ணா. ஐ எம் டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் விச் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 3234. எங்களுடைய பிளான் என்னென்னா இந்த பர்டிகுலர் கேன்சர்ன்றது சர்விக்கல் கேன்சர்ன்ற கேட்டகரியை இட் இஸ் ப்ரிவென்டபிள், தடுக்க முடிய ஒரு கேன்சர். கரெக்டான ஏஜ் ஒரு 8 to 14 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு அந்த வேக்சினேஷன் கொடுத்தா நல்லபடியாக அது தவிர்க்க முடியும். அந்த மூலமாக நாங்கள் இங்கே ஒரு ஸ்டால் போட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஆல் இந்த ஏபிசின்றது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் எங்களுக்கு. ஏபிசி ஃபர்ஸ்ட் 3 letters அது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால எதுவுமே எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு ஏபிசி தெரியுமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏபிசி ரொம்ப முக்கியமான ஏபிசி. எல்லா விதமான டிஃபிகல்ட்டிஸ் ஆன் கேன்சர் எக்ஸெட்ரா இதில் சில்ட்ரனுக்கே ஸ்கூல் சில்ட்ரனால கண்டுபிடிச்சி பேச முடியாது. குவிஸ் கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்த அவேர்னஸும் ரெஸ்பான்ஸும் ரொம்ப ஆடியே போயிட்டேன் அதை பார்த்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தி இந்த சர்விக்கல் கேன்சர் ஸ்பெசிஃபிக்காக இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேக்சினேஷனும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்லேயும் கம்பெனிஸ்லையும். அது நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும்னு எங்களுடைய தேங்க்யூ.